இன்றைக்கி இட்லியும் ஒரு சட்னியும் செய்ய போகிறேன். அது வித்தியாசமான சட்னி, யாரும் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. அது சொரக்காய் சட்னி. அந்த சொரக்காயை ஒரு குட்டி சொரக்காயில் பாதி சொரக்காயை அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, நம்ம யார் யார் அந்த சட்னிக்கு என்னென்ன போடுமோ அதெல்லாம். நான் இஞ்சி, பூண்டு இது எல்லாமே போடுவேன். அதாவது இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு வேறு மாதிரி சட்னி செய்வேன். அது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி பார்த்தேன். ஓரளவுக்கு கொஞ்சம் குறைன்னு இருந்தது. சரின்னு இன்னும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு பத்தலைன்னு உப்பு போட்டு ஓட்டி தாளிச்சும் போட்டாச்சு. வெறும் கடுகு, கருவேப்பிலை தழை. ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. லைட்டாக கொஞ்சம் காரமாக இருந்தது. ஏன்னா நான் மிளகும் போட்டுட்டேன், பச்சை மிளகாயும் போட்டுட்டேன், கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் 2 போட்டுட்டேன். அதனால் லைட்டாக காரமாக இருந்தது. ஆனால் பரவாயில்ல, இந்த மழை வந்துகிட்டு இருக்கிறதுக்கு நல்லா காரமாக ஒரு சட்னியும், காரசாரமாக ஒரு சட்னியும், இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதான்.